டிசம்பர் 29 1999 அப்போ கோயம்புத்தூர் ஜிஹெச்ல ஒரு அழகான பையன் ஒருத்தர் பிறக்கிறான். வேற யாரும் இல்லை, அது நான் தான். ஸோ பிறக்கும்போது கொஞ்சம் கலராக இருந்தேன். இப்போ வெயில சுற்றி கொஞ்சம் கலர் கம்மியாயிருச்சு. கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு வில்லேஜில் தான் நான் வந்து பிறந்தேன். ஸோ ரொம்ப பெரிய ஃபேமிலிலாம் இல்லை, ஒரு சின்ன ஃபேமிலியில் ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலியில் தான் நானும் பிறந்தேன். ஸோ நான் பிறந்து ஒரு 6 மாதம் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, பாட்டி, தாத்தா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். ஸோ நாங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக அப்போ இருந்த ஒரு சின்ன டீ ஷாப் வச்சு அதை ரன் பண்ணி என்னையும் எங்கள் அண்ணனையும் படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு 2000க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிறந்துட்டேனா, ஒரு 2 நாள் கழிச்சு பிறந்திருந்தீங்கன்னா வெள்ளி செயினி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹாஸ்பிட்டல் அந்த டைம்ல கொடுத்தாங்களாமா. பிறக்கும் போது ஒரு அன்லக்கியா தான் பிறந்தேன் நான். பட் ஆனால் விஷயம் என்னன்னா, நான் அந்த 2 நாள் தள்ளி பிறக்காம முன்னாடியே பிறந்ததுனாலதான் என்னோட ஸ்கூல் காலேஜ்ல எல்லாத்துலயுமே நான் வந்து இப்போ 1வது 2வது படிக்க வேண்டிய டைம்லயே நான் 3வது 4வது படிச்சேன். அதாவது ஸோ எப்பவுமே நான் போக வேண்டிய கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸ் அதிகமாகவே படிப்பேன். ஏன்னா என்னோட ஏஜ் வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு கிளாஸ் அதிகமாக இருப்பேன். பட் ஆனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணா நான் கொஞ்சம் கம்மியாவே இருப்பேன். ஸோ ஸ்கூலு காலேஜ்ல இது எல்லாமே ரிப்பீட்டட் ஆகிட்டே இருந்துச்சு சொல்ல போனா. ஸோ அது ஒரு வகையில் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ வெள்ளி செயின்காக நான் அப்போ மேபி நான் பிறக்கலே அன்லக்கி நான் ஃபீல் பண்ண என்ன. ஸோ காட் வந்து கரெக்டான டைம்ல தான் இது பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஸ்டேஜ்லயும் நான் ஒவ்வொரு ஸ்டெப் வந்து முன்னாடி இருக்க மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் முன்னாடி இருந்தேன். ஸ்கூல்லலாம் வந்து நான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஸோ நான் முஸ்லீம் பையன் அப்படிங்கிறனால ஸோ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் டு 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஒரு கோயம்புத்தூர்ல எம்எம்யூ எத்தீம்கானான்னு ஒன்று இருக்கு. ஸோ அங்கே தான் நான் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து நான் முஸ்லீமோட குரான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம், முஸ்லீம் பையங்கனால அந்த மாதிரி விஷயம்லாம் லேர்ன் பண்றதுக்காக இருந்தேன். அந்த ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சாவடி லொக்கேஷன்லேயே வந்து என் வீட்ல இருந்தே நான் போற மாதிரி ஒரு ஸ்கூல் போற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சிச்சு. ஸோ அந்த டைம்ல என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு டான்ஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீயா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என் லைஃப்பை மாத்தினதுக்கு அதுவும் அந்த டான்ஸ் கிளாஸும் ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி சும்மா இந்த ஊர்ல பொங்கல் ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ டான்ஸ் கிளாஸ் வந்தோடனே நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணலான்னு ஒரு ஐடியானா எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். அந்த டைம்ல எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. ஸோ போன டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்ட ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலாக சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் போய் ஆடணும். ஸோ 11th 12th எல்லாம் போயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி எப்படியோ பாஸ் எல்லாம் ஆயிட்டேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ்னு ஒன்று போனேங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல ரத்னம் காலேஜ் அங்கதான் வந்து நான் யூஜி கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ பிஜி முடிச்சிருக்கேன், அது வந்து நெஹ்ரு காலேஜ்ல முடிச்சிருக்கேன். ஸோ யூஜி வந்து பிசிஏ கோர்ஸ் எடுத்தேன். ஸோ காலேஜ் போனேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு காலேஜ்ல போகும்போது அந்த ஃபீலே வேற. தயவு செஞ்சு உங்களுக்கும் சொல்றேன், காலேஜ் லைஃப்பை மட்டும் எப்படியாவது என்ஜாய் பண்ணியிருக்கேன். திருப்பி அது ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வாழ்நாள் திருப்பி ரீப்ளேஸே பண்ண முடியாத ஒரு லைஃப் காலேஜ் லைஃப் தான்.